ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 12/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். மதியம் 4:10 வரை, பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி சஷ்டி திதி. மதியம் 12:34 வரை, பின்பு சப்தமி திதி. சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்பராசி. சித்த அமிர்த யோகம். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் புதன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மாலை 6:14 செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். குரு மங்கள யோகமாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் கஜகேசரி யோகம் உள்ளது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களை வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த தொழில் பிரச்சனை தீர்ந்து மனது நிம்மதியாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். வெளிநாட்டு பயணத்தால் தனவரவு உண்டு. எதிர்பார்த்த நபரை சந்தித்து பண உதவி பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தனலாபம் இன்று அதிகமாக இருக்கும். இன்று மாலை 6:14 விரயஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உங்களது ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதனால் குருமங்கள யோகம் உண்டாகும். திருமண தடை அகலும். திருமண பேச்சுகள் நடக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பார்வையில் சந்திரன் உள்ளதால் பயணங்களால் வெற்றியும் தனலாபமும் வந்து சேரும். காத்திருந்த சுபசெய்தி உங்களை வந்து சேரும். கணவன் மனைவி உறவு முறையில் மனமகிழ்ச்சி உண்டாகும். வெளிநாடு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் போட்டி பொறாமையும் மறையும். கல்வி மேன்மை உண்டாகும். பூமி சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். இட விற்பனை சுலபமாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைந்துள்ளார். தாயாருக்காக செலவுகள் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். குருவின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் பயப்பட தேவையில்லை. வெளிநபர்களின் தொடர்பால் உதவிகள் பெறுவீர்கள். விரைய செலவுகள் வந்தாலும் அது சுப செலவாக மாறும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் கொடிகட்டி பரப்பீர்கள். வெளிநாட்டில் புதிய தொழில்கள் உருவாக்க முடிவு செய்வீர்கள். வாகனத்தால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சுக்கிரன் புதன் இணைந்துள்ளதால் ஆபரண சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் என்று வாங்கி மகிழ்வீர்கள். இரும்பு செம்பு உலோகம் போன்ற வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும். ஜவுளி வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். திடீர் தனலாபம் உண்டாகும். அலைந்து திரிந்து ஜவுளி வியாபாரம், பாத்திர வியாபாரம், இரும்பு போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று தனவரவு அதிகமாக இருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன். பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு பதவியால் ஆபத்து அல்லது இடமாற்றம், பதவி மாற்றம், விரைய செலவு வந்து சேரும். பால், நீர், மருந்து போன்றவற்றில் அதிக லாபம் உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைந்துள்ளார். இதனால் சற்று நரம்பு பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், தோல்வியாதி, சுகர், இரத்த கொதிப்பு, கண்ணரம்பு, தலைநரம்பு பிரச்சனைகள், விஷக்கடி போன்ற தொல்லைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சப்தமஸ்தானத்தின் சனியின் ஆட்சி அரசு தொழிலில் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் ஸ்தானத்தில் தசமஸ்தானத்தில் செவ்வாய் இடப்பெயர்ச்சி செய்து குருவுடன் இணைவதால் அதுவும் மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கு சுப பலன்கள் உண்டாகும். தொழிலில் வெற்றி வாய்ப்புகளும் தன லாபங்களும் வியாபார லாபமும் பெருகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு சந்திரன் கேதுவுடன் இணைந்துள்ளார். சற்று மனக்கவலைகள் உண்டாகும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் வரும். மனைவி சற்று சங்கடத்தை தருவார். 6ஆம் இடத்தில் உள்ள சனி ஆட்சி பலத்தால் அரசு ஆதாயம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக இரும்பு தொழில், வாகன லாபம், கட்டிடத் தொழில், இடவிற்பனை போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும். திடீர் தனவரவு உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயுடன் குரு இணைந்து தந்தை வழி நற்பலன்கள் கிட்டச் செய்வார். தனவரவும் அதிகமாகும். பிதிர் சொத்து கைவரும். துலாம் ராசி அன்பர்களே,
விரயஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைந்துள்ளார். விரய செலவு வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். 5ஆம் இடத்தில் சனியின் ஆட்சி பலன். சொந்த தொழிலில் சிறப்பாக செய்து தனலாபத்தை பார்ப்பீர்கள். மாலை 6 மணிக்கு மேல் செவ்வாய் 8ஆம் இடத்தில் குருவுடன் இணைவதாலும் 9ஆம் இடத்தில் சூரியன், தந்தையால் பூமி லாபம் மற்றும் 8ஆம் இடத்தில் குரு செவ்வாய் குருமங்கள யோகம், திருமண தடை மாறும். வசதி நிறைந்த இடத்திலிருந்து திருமண பேச்சு நடக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் குருவுடன் இணைவதால் குருமங்கள யோகம் உண்டு. தடைபட்ட திருமணம் கைகூடும். பிரிந்து போனவர்கள் அன்புடன் வந்து அரவணைப்பார்கள். மதிப்பும் மரியாதையும் கூடும். தனவரவு அதிகமாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பெயரும் புகழும் பணமும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். இழந்ததை திரும்பப் பெறுவீர்கள். வியாபார லாபம் அதிகமாகும். தொழிலில் வளர்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கல் சீராகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் தனவரவு அதிகமாகும். உயர் பதவி கிட்டும். அலுவலகத்தில் உங்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். அவமதித்த நபர்களால் மரியாதை கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். குழந்தைகளுக்காக பணச்செலவு சுப செலவு உண்டாகும். திடீர் பேரதிர்ஷ்டம் தனவரவு வந்து சேரும். குடும்பத்தின் நிலைமை சாதகமாகி மனமகிழ்ச்சி உண்டாகும். தாயார் வழி மன வருத்தம் கொள்வீர்கள். திடீர் செய்தி வந்து சேரும். வியாபார நிமித்தம் தொழில் நிமித்தம் வெளியூர் பயணம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, கால்நடைகளால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் உண்டாகும். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். குரு பார்வையுடன் உள்ளதால் நீண்டகால ஆசை தீரும். தந்தை வழி தனவரவு சொத்து வரவு உண்டாகும். சகோதர வழி தனவரவு உண்டு. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். சொந்த வீட்டிற்கு திரும்ப வரும் யோகமும் வந்து சேரும். இழந்ததை திரும்பப் பெறுவீர்கள். சற்று பொறுமையை கடைபிடிப்பது நன்மை செய்யும். கல்விக்காக கடன் உதவி கிட்டும். வியாபார நிமித்தம் பயணத்தை மேற்கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உண்டாகும். வாக்குகளை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். வாய் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிப்பது நல்லது. என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். 3ஆம் இடத்திற்கு செவ்வாய் குருவுடன் மாலை 6 மணிக்கு மேல் இணைகிறார். சகோதர வழியில் மனசந்தோஷம் உண்டாகும். அலைச்சல் அதிகமாகும். கால்நடைகளால் விவசாய விளைபொருட்களால் ஆதாயம் உண்டு. வரவு அதிகமாகும். ஆனால் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன் கிட்டும். மீனராசி அன்பர்களே, ஆன்மீக தொடர்பு உண்டாகும். தனவரவு தனலாபம் வியாபார லாபம் தொழில் லாபம் உண்டு. மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு வரவு அதிகமாகும். காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்று அலைச்சலும் தனவரவும் அதிகமாக இருக்கும். உறவினர்களால் சுப செய்தி வந்து சேரும். காதல் கைகூடும். புதிய வியாபாரத்தில் வளர்ச்சியும் தனவரவும் உண்டாகும். விவசாய பொருள்களால் லாபம் அதிகமாகும். பயணங்களால் அனுகூல பலன்கள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் தனவரவு வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.